நின்றுட்டு இருக்கிறது? ஓடிட்டு வர வேணாமா? இதுனா உங்க அப்பா போட்ட ரோடா வேகமா வர்றதுக்கு? எங்க அத்தையை கூட்டிட்டு வர வேகமா வழி விடுங்கன்னு சொல்லத்துக்கா? நடி வாய் ரொம்ப நீளுது. என்ன திட்டாம வந்தீங்கன்னா சேஃப்டியா வீட்டுல கொண்டு போய் இறக்கி விடுவேன். என்ன திட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன வண்டியை கவுத்து விட்டேன் பாத்துக்கோங்க. ஐயோ என்னடா இவ வேற எப்படி சொல்றா? ஆட்டோவும் வேற கூப்பிட முடியாது, பையனுக்கு வேற ஃபோன் பண்ண முடியாது. அவனுக்கு ஃபோன் பண்ணா காட்டு கத்துவா நம்மள. சரி வேற வழி இல்ல, இவ வண்டியில போய் தொலைவான். ஏண்டி ஹெல்மெட் போடாம தொப்பியா போட்டு வந்திருக்க? போலீஸ் பிடிக்க வரணும் இடையில. தெரியாதா இப்பெல்லாம் ஹெல்மெட் விலை ரொம்ப விலை ஏறி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தொப்பி போட்டு வண்டி ஓட்டலாம், யாருமே இடையில பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா நேற்று நைட்டு தான் ரூல்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு மேபி தெரியாம இருந்திருக்கும் பஸ்ல நீங்க வந்ததுனால. பாரு நைட்டு நைட்டா என்னெல்லாம் மாறுதுன்னு. அதான் நீங்களும் தொப்பி போட்டுக்கணும். பின்னாடி உட்காந்துருக்கவங்க எப்படி ஹெல்மெட் போடணுமோ அதே மாதிரி பின்னாடி உட்காந்துருக்க தொப்பியும் போடணும். ஓகேவா? உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். பரவாயில்ல, சாமியா மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்து எடுத்துட்டு வந்தியே, போலீஸ்ல மாட்ட விடாம. எத்த போலாமா? நான் திட்டத மனசுல வச்சுக்காம எங்கிட்ட வண்டியை விடாம போடி, பார்த்து நீ நல்லா இருப்ப. பயப்படாதீங்க, டர் புடுறேனே, பார்த்து பத்திரமா தான் கூட்டிட்டு போவேன். ஆத்தி வீடு போற வரையும் இவள்கிட்ட வாய் கொடுக்க கூடாது. வாயை கொடுத்தோம் எங்கடா கமுத்தி விட்டாலும் கமுத்தி விட்டுருவா. அப்படி பாவி மருமகளை கார் கிராஸ் ஆகுது.